Hi friends, this is from Balamith TNPC Academy. ஸோ அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. 7th தமிழ் இயல் 1 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இயல் 2 வந்து பார்க்க போறோம். ஸோ 10 டேஸா பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸே கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா வைரல் ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலை. ஸோ எதுல இருந்து விட்டோமோ அதுல இருந்து நம்ம வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இயல் 2 நோட்ஸ் பாருங்க. ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 25 பேஜஸ் இருக்கும். ஸோ அதை நான் மொத்தமா சுருக்கி 12 பேஜஸ்ல உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம 12 பேஜஸ்ல நம்ம சுருக்கி நோட்ஸ் எடுத்திருக்கோன்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செயல் என்ன செயல் கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காடுன்ற செயல் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல். காடை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுரதா. சோ ஆசிரியரும் ரொம்ப 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 முக்கியமானது. சோ இதுல இருக்க பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள். முடிஞ்சா எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் லாஸ்ட் ரெண்டு லைன் மட்டுமாவது படிச்சுக்கோங்க. சோ பாட்டு பாருங்க. காடுன்ற பாட்டை எழுதியவர் சுரதா. சோ கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. சோ இந்த 4 லைனுக்கு மட்டும் அர்த்தம் என்னன்னு பாருங்க. ரொம்ப 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 ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு அதோட அர்த்தம் வந்து புரிஞ்சிரும். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. என்ன சொல்ல வர்றாங்கன்னா காட்டுல வந்து பூக்கள் நிறைஞ்சிருக்குமா, அந்த பூக்களை வந்து எதுக்கு உமையா சொல்றாங்கன்னா கார்த்திகை மாசத்துல விளக்குகள் எரியுள்ள. சோ அந்த விளக்குகளை போல காடு முழுவதுமே மலர்கள் வந்து மலர்ந்திருக்குது. சோ கார்த்திகை மாசத்துல எல்லாரு வீட்லயுமே பாத்தீங்கன்னா தீபங்கள் ஏற்றி நிறைய தீபங்கள் ஏற்றி அந்த காட்டுல இருக்க மலர்கள் எப்படி காடு நிறைய நிரம்பி இருக்கோ அது போல எல்லார் வீட்லயும் கார்த்திகை தீபம் வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். சோ அதுக்கு ஊமையாதான் சொல்ல வர்றாங்க. அதை பார்க்கும்போது நம்மளோட கண்கள் வந்து குளிர்ச்சி பெறுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் 4 லைனுக்கு இதான் அர்த்தம். சோ அடுத்தது பாருங்க. காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும். ஈன்றெடுக்கும்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஈன்றுனா தந்துன்னு சொல்லி அர்த்தம். கூடி கழித்திடவே களினா என்னன்னா மகிழ்ந்திடன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? கழித்திடனா மகிழ்ந்திடன்னு சொல்லி அர்த்தம். கூடி கழித்திடவே கிளியை குளிர்ந்த நிழல் கொடுக்கும். சோ இந்த 4 லைனுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. காடு பாத்தீங்கன்னா பல வகையான, அதாவது காடு பொருள் கொடுக்கும், காடு பல வகையான பொருள் கொடுக்கும், காய்கனிகளை வந்து தரும் சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே கூடி மகிழ்ந்திட நிழலும் மரம் வந்து, அதாவது காடு வந்து கொடுக்குன்ற மாதிரி இந்த பாட்டுல வந்து சொல்றாங்க. இதுல வந்து நமக்கு பாட்டை பார்த்தாலே அர்த்தம் புரியும். அதுக்கு அடுத்தது பாருங்க. அதுக்கடுத்த பாடல் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும். சோ இந்த கொம்புனா என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைன்னு சொல்லி சொல்லுவோம். மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சர வங்கலங்கம். நச்சரம்னா அதுல என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா விஷம், அதாவது விடமுள்ள பாம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. விஷமுள்ள பாம்பதான் விடமுள்ள பாம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. நச்சர வங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஓலையிடும். சோ இந்த 8 லைனுக்கான அர்த்தங்கள் பாருங்க. மரத்துல பாத்தீங்கன்னா, அதாவது காட்டுல விலங்குகள் மட்டும் இருக்காது, குரங்கும் இருக்கும். மரங்கள் அங்கங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளையில் உள்ள கனிகளை பறித்து உண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. இது குரங்குல வந்து என்னது, குரங்குல அதாவது மரங்கள்ல குரங்குகள் இருக்கும். அந்த குரங்குகள் மரத்தில் காய்க்கக்கூடிய கனிகளை பறித்து உண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் 4 லைன்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மரங்கள் பாத்தீங்கன்னா வெயிலை மறைத்து நிழல் தரும்னு சொல்லி சொல்றாங்க. அடர்ந்த காடு செல்வோருக்கு தடையா கூட இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 4 லைன்ல இவ்வளவுதான் சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 4 லைன்ல என்ன சொல்றாங்க? குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும். அந்த மரத்துல, அதாவது அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரத்துல குரங்கு இருக்கும். அந்த குரங்குகள் கொம்பில் இருக்கக்கூடிய, அதாவது கிளையில் இருக்கக்கூடிய கனிகளை பறித்து உண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. மரங்கள் பாத்தீங்கன்னா நிழல் தரும், அதாவது வெயில் மறைச்சு நிழல் தரும் சொல்லி சொல்றாங்க. வழியில தடைகளும் இருக்கும். அந்த மரங்கள் அடர்ந்த காடுகள் செல்வோருக்கு தடையாவும் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுதான் இந்த 4 லைன்ல சொல்றது. சோ அதுக்கடுத்த 4 லைன் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. பச்சை மயில் நடிக்கும். பச்சை மயில் நடிக்கும்னா என்னது? பச்சை நிறமுடைய மயில்கள் பாத்தீங்கன்னா நடனம் ஆடும், அதைத்தான் நடிக்கும்னு சொல்லி சொல்றாங்க.
பன்றி கிழங்கெடுக்கும். பன்றிகள் பாத்தீங்கன்னா காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதத்தான் பன்றி கிழங்கெடுக்கும் ஷார்ட்டா கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நச்சர வங்கலங்கும். நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும். அதனை கண்டு என்னது காடுகள்ல பாத்தீங்கன்னா பன்றிகள் கிழங்குகளை தோண்டி உன்றத பார்க்க அதனை கண்ட பாம்பு கலக்கமடையும் சொல்லி சொல்றாங்க. நரிகள் கூட்டமா ஊளையிடும் சொல்லி சொல்றாங்க. சோ இந்த 4 லைன்ல இவ்வளவுதான் சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாருங்க, அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சோ இந்த இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, அதிமதுரம்னா மிகுந்த சுவையுடைய பழத்துக்கு தான் என்ன பேருனா அதிமதுரம்னு சொல்லி சொல்றாங்க. மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடுன்னு சொல்லி சொல்றாங்க. அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி. அதிமதுரம்னா மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடுன்னு சொல்லி சொல்றாங்க. பூங்குயில் புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. விடுதினா என்னன்னா தங்கும் இடத்துக்கு தான் விடுதின்னு பேரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்கள்ல குயில் கூவும். இயற்கை தங்கும் இடமாகிய காட்டுல பாத்தீங்கன்னா சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள்லாம் எங்கும் அலைந்து தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. சோ இவ்வளவுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டுல ஒண்ணுமே இல்ல. பாட்டை ரொம்ப மிகைப்படுத்தி கூறியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டா நான் இந்த இதுல இருக்கக்கூடிய கதையை பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அதாவது கார்த்திகை மாசத்துல தீபம் ஏத்துவாங்க. அதுபோல காடுகள்ல இருக்கக்கூடிய மலர்கள் மலர்ந்து இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காடுல பாத்தீங்கன்னா பல வகையான பொருட்கள் இருக்குது. கனிகளை தரக்கூடிய பழங்களும் இருக்குது. சோ எல்லாரும் கூடி மகிழ்ந்திட நிழலும் அங்க மரங்கள் தருதுன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க குரங்குகள் பாத்தீங்கன்னா மரக்கிளைகள் உள்ள கனிகளை பறிச்சு உண்ணுமா. சோ மரங்கள் வெயில மறைச்சு நமக்கு நிழல தருது. அடர்ந்த காட்டுல செல்வோருக்கு பாத்தீங்கன்னா தடையாவும் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வழிகள் நிறைய இருக்கனால நமக்கு நிறைய தடைகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பச்சை நிறமுடைய மயில்கள் பாத்தீங்கன்னா நடனமாடுதான். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணுதான். அதை கண்ட பாம்பு கலக்கமடைதான். நரி கூட்டம் ஊளையிடுதான். மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்னுட்டு புதிய நடை போடுன்னு சொல்லி சொல்றாங்க. பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்கள்ல குயில்கள் கூவும் சொல்லி சொல்றாங்க. இயற்கை தங்கும் இடமாகிய காட்டுல என்னென்ன இருக்கா சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள்லாம் அங்கு இங்கும் தெரியும் சொல்லி சொல்றாங்க. சோ மொத்தமே இந்த பாட்டுல இவ்வளவுதான். இந்த பாட்டோட கதையை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பாட்டுல என்ன லைன் கொடுத்தாலும் சோ இதுக்கு சுரதா எழுதுனதுதான் இதெல்லாம் இந்த பாட்டோட லைன்லாம் நீங்க பார்க்கும் போதே இது காடு சம்பந்தப்பட்டது பாடல் தான்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். காடுனாலே யாரு சுரதான்றதும் நீங்க ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, நூல்வெளி ரொம்ப 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 முக்கியமானது. நூல்வெளி தான். நூல்வெளியில இருந்து கண்டிப்பா 2 to 3 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சோ அதனால நூல்வெளி நல்லா தரவா படிச்சு வச்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சுரதாவோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசகோபாலன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ எதனால அவர் பேரை மாத்தி கொண்டாருன்றத பாருங்க. பாரதிதாசன் மீது அவர் மிகுந்த பற்று கொண்டவர். சோ அதனால பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம். சோ அதனாலதான் தம் பெயரை என்ன மாத்திருக்காரு சுப்புரத்தின தாசன் சொல்லி மாற்றி இருப்பாரு. சோ சுப்புரத்தின தாசனோட ஷார்ட் ஃபார்ம் தான் சுரதா. சோ எப்படி சுரதானா சுப்புவோட சூ வரும், ரத்தினோட ரா வரும், தாசனோட தா வரும். சோ அதான் சுப்புரத்தின தாசன ஷார்ட்டா சுரதான்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அடுத்து பாருங்க, ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப 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 முக்கியம். ஓமை கவிஞர் யாரு, நாமக்கல் கவிஞர் யாருன்றதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சோ இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். சோ அதுக்கடுத்து இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு பாருங்க. ரொம்ப முக்கியமானது
அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம். சோ இவ்வளவுதான் இவர் எழுதிய நூல்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாருங்க, இந்த பாடல் பாத்தீங்கன்னா தேன்மலை என்னும் நூல்ல இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. எந்த நூல்ல எந்த பகுதி, காடுன்றது எந்த நூல்ல இருந்து எந்த பகுதியில எடுத்து தரப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுக்கடுத்து இப்பாடல் பாத்தீங்கன்னா கிளிக்கண்ணின்ற வகையே சேர்ந்தது. கிளிக்கண்ணி என்னும் பாவகையே சேர்ந்தது. காடு என்னும் நூல் எந்த பாவகையை சேர்ந்ததுன்னு கொஸ்டின் கேட்கலாம். கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சார்ந்ததுன்றது ரொம்ப முக்கியம். கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் தான் என்னதுன்னா கிளிக்கண்ணின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்னது? கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் கிளிக்கண்ணின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கொடுத்திருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். சரியானது, பொருந்தாதது, தவறானது எதுல வேணாலும் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். இது பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ்டா கலந்து ஒரே பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. நான் ஈஸியா உங்களுக்கு மெமரியில இருக்கணும்ன்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஆ வரிசையில இருக்கிறது, அப்புறம் ஆ வரிசையில எத்தனை இருக்கு, சோ அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்திருக்கேன். சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 30 வேர்டு இருக்கு. சோ காடை குறிக்கக்கூடிய 30 சொற்கள் என்னென்னன்றத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆ வரிசையில பாருங்க. ஆ வரிசையில எத்தனைனா 5 இருக்கு, 5 வேர்டு இருக்கு. என்னென்னு பாருங்க. அடவி, அரண், அழுவம், அரல், அரில். சோ இந்த 5 என்னது? காட்டை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான். அடுத்து ஆரணி. ஆ வரிசையில பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஆரணி. அடுத்து ஈ வரிசையில பாத்தீங்கன்னா இரும்பு, இயவு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கா வரிசையில கணையம், கா, கால், கான், கானகம். சோ மொத்தம் 5 இருக்கு கா வரிசையில. இது எல்லாமே காட்ட குறிக்கக்கூடிய சொற்கள். அதுக்கடுத்து சு வரிசையில பாத்தீங்கன்னா சுரம்ன்ற ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அடுத்து பா வரிசையில பாருங்க, இதை அப்படியே மாத்தி எழுதிக்கங்க ஆர்டர் படி. ஃபர்ஸ்ட் பழவம், அதுக்கடுத்து பதுக்கை, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புறவு, அதுக்கடுத்து பொற்றை, பொழில், பொதி, பொச்சை. சோ இந்த மாதிரி எழுதிக்கங்க. பாவரிசையில 7 இருக்கு காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள். அதுக்கடுத்து தாவரிசையில பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, தில்லம்ன்ற ஒன்னே ஒண்ணுதான் காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள். அதுக்கடுத்து மாவரிசையில பாத்தீங்கன்னா 4 இருக்கு காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள். மிலை, முளி, முதை, முளரி. சோ இது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள். அதுக்கடுத்து வாவரிசையில பாத்தீங்கன்னா 4 இருக்கு, வனம், வல்லை, விடர், வியல். சோ இந்த 4ம் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். சோ மொத்தம் எத்தனை காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 இருக்கு. இந்த 30ம் நல்லா தெளிவா தெரியணும், எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும். சோ அதுக்கடுத்து பாருங்க, இதோட பாத்தீங்கன்னா இந்த செயல் முடிஞ்சு. சோ அந்த செயல் முடிஞ்ச புக் பேக்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரதியார் எழுதின ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. சோ ரொம்ப 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 முக்கியம். இந்த பாடல் வரிகளை கேட்டு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அதனால இந்த பாடல் வரிகளையும் நல்லா படிச்சு வச்சுக்கணும். சோ பாருங்க, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் அன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மரப்பாரடி. சோ இந்த கிளியேன்னு வரனால நம்ம காடுன்னு போற்றக்கூடாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா மரங்களையோ கனிகளையோ சொல்ல கிடையாது. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி, அதாவது ஒருத்தரை பத்தி சொல்ற மாதிரி இது கொடுத்திருக்காங்க. அதனால இப்படி கேட்டா உங்களுக்கு பாரதியார் தான் வரும்னு சொல்லிட்டு இங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதையும் கேட்கலாம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். பாரதியார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பாருங்க, புக் பேக் கொடுத்திருப்பாங்க. நான் கொஸ்டின் எழுதி ஆன்சரை மட்டும் எழுதியிருக்கேன். வாழை, கன்றை, டேஸ்ன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நான் ஆன்சர் டைரக்டா எழுதினேன். ஈன்றதுன்னு வரும். வாழை, கன்றை, ஈன்றது. காடு எல்லாம். சோ இதை பிரிக்க சொல்லியிருப்பாங்க. எப்படி பிரிக்கலாம்னா காடு கூட்டல் எல்லாம்னு பிரிக்கலாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும், கிழங்கு கூட்டல் எடுக்கும். சோ இது எப்படி சேர்த்து எழுதலாம்னா கிழங்கு எடுக்கும்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? சோ அடுத்த பாடல் பார்க்கலாமா? அடுத்த செயல் பார்க்கலாமா? அடுத்த செயல் பாத்தீங்கன்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா மரத்தை பத்தி இருக்கக்கூடியதுதான். சோ காடுன்றது வேற, மரம்ன்றது வேற. சோ அதுல பாத்தீங்கன்னா மொத்த காட்டையும் பத்தி கொடுத்திருப்பாங்க. இதுல மரத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்னு ஒரு மரத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க.
சோ அப்படி வந்தா இந்த பாடல் எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்டன் சொல்லிட்டு வரும். இந்த பாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்திருப்பாங்க, நீங்க நிறைய படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் கொடுத்திருக்க பாடல் வரிகள் மட்டும் படிங்க, ஏன்னா இந்த பாடல் வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள். சோ அதை மட்டும் படிங்க, சரிங்களா? சோ இது பாருங்க, ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது, 50 தாண்டி இன்றும் அப்படியே தான் இருக்கிறது, அப்படியே தான் இருக்கிறதுன்ற மாதிரி வரும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருப்பேன், ஃபர்ஸ்ட் 4 லைன் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இடையில இருந்து இந்த 2 லைன் கொடுத்துருப்பேன். இது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஸோ இந்த லைனையும் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். பளவிளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீல கோழி குண்டுகளாய் நாவல் பழங்கள் கிளைகளில் தொங்கும், பார்க்கும் போதே நாவில் நீரூறும். சோ இது பாத்தீங்கன்னா கோழி குண்டுகளைன்றதை எதுக்கு ஓமையா கூறியிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க, நாவல் பழத்துக்கு ஓமையா கூறியிருப்பாங்க. சோ அதனாலதான் இதையும் நான் சேர்த்தே எழுதி வச்சிருக்கேன். பாடலை ஃபுல்லா ஒரு டைம் வாசித்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் அதோட ஆசிரியர் என்ன, இந்த இடையில இருக்க இந்த லைனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சோ இதுவும் எதுல இடம் பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்கலாம், யாரு எழுதுனதுன்னு சொல்லி கேட்கலாம், சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். சோ சொல்லும் பொருளும் ஏன் தனியா கொடுத்துருக்கேன்னா, நான் பாட்டை ஃபுல்லா எழுதியிருந்தேன்னா அதுலயே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பாட்டை ஃபுல்லா எழுதாதனால சொல்லும் பொருளும் தனியா கொடுத்துருக்கேன். பரவசம், பரவசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா துக்கம் விசாரித்தல்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதுக்கடுத்து நூல்வெளி பாருங்க, ராஜ மார்த்தாண்டனுடைய பன்முகத்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர். சோ 3 கொடுத்திருக்காங்க, இந்த 3ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டன். சோ ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர் யாரு, ராஜமார்த்தாண்டன். தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்ற நூல் எது, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள், ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். சோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் தான் இருக்கு. சோ இந்த 4 பாயிண்ட் படிக்க நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 25 பேஜஸ பாதியா சுருக்கியாச்சு, 12 பேஜ் தான். 12 பேஜ் நல்லா தரவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இயல் 2 ஈஸியா வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சோ நான் நோட்ஸ் எடுத்திருக்க மாதிரி நீங்க வந்து நோட்ஸ் எடுங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கடுத்து பாருங்க, கீழே ஒரு அதே மாதிரி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த பாடல் எழுதியவர் பாத்தீங்கன்னா கலாப்பிரியா. சோ இந்த பாடல் வரிகளும் ரொம்ப முக்கியமானது. இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு கூட இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், அதனால இந்த பாடலையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள், குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இந்த பாடல் என்னது, கலாப்பிரியா. கலாப்பிரியா எழுதிய பாடல்கள் அனைத்துமே படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சோ அதுக்கடுத்து பாருங்க, புக் பேக். நாவற்பழத்துக்கு உவமையாக கூறப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா கோழிக்குண்டு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் பாடல்லையே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா மண் ஒட்டிய பழங்களை தான் சுட்ட பழங்கள் சொல்லி குறிப்பிடுவாங்க. அதுக்கடுத்து 3வது பெயரறியா. சோ இது எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா பெயர் கூட்டல் அறியான்னு பிரிக்கலாம். மனமில்லை, இதை எப்படி சேர்க்கலாம் பிரிக்கலான்னு பாருங்க, மனம் கூட்டல் இல்லைன்னு வரும். நேற்றிரவு, சோ நேற்று கூட்டல் இரவு, சோ இது நேற்றிரவுன்னு சொல்லிட்டு சேர்க்கலாம். சோ அதுக்கடுத்து பாருங்க, உரைநடை, விலங்குகள் உலகம் பத்தி கொடுத்திருப்பாங்க. நான் முக்கியமான பாயிண்டா உங்களுக்கு பாயிண்டா நான் கொடுத்திருப்பேன். சோ இந்த மாதிரி நீங்களும் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் மட்டும் எடுத்து எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, விலங்குகள் உலகம். அதாவது விலங்குகள் உலகத்துல மெயினா கொடுத்திருப்பது புலிகள் காப்பகம் பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முண்டந்துறையில இருக்கு. தமிழ்நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய காப்பகம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முண்டந்துறையில இருக்கக்கூடிய புலிகள் காப்பகம் தான். சோ அந்த முண்டந்துறைக்குள்ளதான் போவாங்க. இது ஒரு கதை மாதிரி, அதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கதை மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அது அந்த முண்டந்துறையில போய் சுத்தி பார்க்கும் போது ஒவ்வொரு விலங்கா பார்ப்பாங்க. சோ அதை பத்தி அந்த விலங்குல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் ஒவ்வொன்னா சொல்லியிருப்பாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து ஒவ்வொரு விலங்குக்கும் எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம், ஒவ்வொரு விலங்கை பத்தியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்கலான்றத நான் வந்து உங்களுக்கு ஹெட்டிங் போட்டு நான் உங்களுக்கு பாயிண்டாவே கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்தா போதுமா
முக்கியமானது. சோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாவதா இருக்கக்கூடிய இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகத்தோட பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யானைகளை பத்தி கொடுத்திருப்பாங்க. யானைகள் பாத்தீங்கன்னா 2 வகை யானைகள் இருக்கா. ஒண்ணு ஆசிய யானைகள், இன்னொன்னு ஆப்பிரிக்க யானைகள்னு சொல்றாங்க. சோ ஆசிய யானைகள் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஆண் யானைக்கு ஆசிய யானைகள்ல ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்ல. ஆப்பிரிக்க யானையில ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யானைகள் பாத்தீங்கன்னா எப்பவுமே கூட்டமா தான் வாழுமா. ஒரு கூட்டத்திற்கு, அதாவது யானைகள் கூட்டத்திற்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்குமா. யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றிற்காக தான் அது பாத்தீங்கன்னா இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க. யானை ஒரு நாளுக்கு பாத்தீங்கன்னா யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல் இலை தலைகளை அது உணவாக உட்கொள்ளும் சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். அதற்கு குடிக்க பாத்தீங்கன்னா 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுமா. யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கா, பாசம் நிறைந்த விலங்கும் கூடன்னு சொல்றாங்க. யானைக்கு கண் பார்வை ரொம்ப குறைவா, ஆனா கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் ரொம்ப மிகுதின்னு சொல்றாங்க. சரிங்களா. சோ இவ்வளவுதான் யானையை பத்தி கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டுல வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம். சோ எந்த மாவட்டத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம். ரொம்ப முக்கியமானது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, முதுநிலை வனவியல், எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதுக்கடுத்து கொடுத்திருக்கக்கூடிய விலங்குகள், அதுக்கடுத்து அவங்க சுத்தி பார்க்கும் போது கரடியை பார்ப்பாங்க. சோ அதனால கரடியை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கரடி ஓர் அனைத்துண்ணின்னு சொல்லுவாங்க. பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக அது மரத்துல ஏறுமா. உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் அது தேடி உண்ணுன்னு சொல்றாங்க. கரையான் பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த உணவுன்னு சொல்றாங்க. கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதனை பாதுகாப்பாக வச்சிருக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. அதாவது தேனீக்களிடமிருந்து கரடியை காப்பாற்றுவது எதுன்னு சொல்லுவாங்க கேட்பாங்க. உடல், அதாவது அதை சுற்றி அது உடலை பொறுத்து இருக்கும் அடர்ந்த முடிகள் தான். நன்கு வளர்ந்த கரடி பாத்தீங்கன்னா 160 கிலோ எடை வரை இருக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அதுக்கடுத்து புலிகள் பாருங்க. புலிகளை பத்தி கொடுத்திருப்பாங்க. புலிகள் பாத்தீங்கன்னா தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும்னு சொல்றாங்க. மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள்ள செல்லாதான். கருவுற்ற புலியானது 96 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனுமா. அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வளர்த்து அவை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பிரித்து தனியாக அது அனுப்பிவிடும் சொல்றாங்க. புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடுன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று கூறப்படும் விலங்கு எதுன்னு கேட்கலாம். புலி. ரொம்ப முக்கியமானது. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையுமே அது வேட்டையாடாதான். புலிய பண்புள்ள விலங்குன்னு சொல்றாங்க. சரிங்களா. மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதாவது சிங்கம் தான் ஒரு காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. சாரி, சிங்கத்தை தான் ஒரு காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனா சிங்கத்தை விட எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா புலிதான் பண்புள்ள விலங்கா இருக்குன்றனால அறிவியல் அறிஞர்கள் பாத்தீங்கன்னா புலியதான் காட்டுக்கு ராஜான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சிங்கத்தை பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. உலகில பாத்தீங்கன்னா ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம்னு 2 வகையான சிங்கங்கள் இருக்கா. இந்தியாவில குஜராத் மாநிலத்துல கிர் சரணாலயத்துல மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்று சொல்றாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்க, மானை பத்தி கொடுத்திருப்பாங்க. இந்தியாவில சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் இருக்காம். எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளி மான்களே அழகில் சிறந்தவைன்னு சொல்றாங்க. சரிங்களா. சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லெசன் கம்ப்ளீட்டா முடிஞ்சு. சோ புக் பேக் கொடுத்திருக்காங்க பாருங்க.
ஆசிய யானைகள்ல ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எதுன்னு பாத்தீங்கன்னா தந்தம் தான் வேறுபடுத்தும். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா முண்டந்துறை. அதுக்கடுத்து பாருங்க காட்டாறு. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். இது எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க, காடு கூட்டல் ஆறுன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதுக்கடுத்து 4வது ஆப்ஷன் அனைத்துண்ணி. சோ இதை எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அனைத்து கூட்டல் உண்ணின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். சோ அதுக்கப்புறம் நேரம் கூட்டல் ஆகி, இதை எப்படி சேர்க்கலாம்னு பாருங்க, நேரம் ஆகின்னு வரும். வேட்டை கூட்டல் ஆடிய. சோ இது எப்படி சேர்க்கலாம்னா வேட்டை ஆடியன்னு வரும். சரிங்களா? சோ அதுக்கடுத்து கோடிட்டெடுத்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும்னு சொல்லி சொல்றாங்க. கரடிகளை தேனீக்களிடமிருந்து பாதுகாப்பது அதன் ரோமம். சோ இது எல்லாமே நம்ம அங்கேயே பார்த்ததுதான். சோ அதுக்கடுத்து பாருங்க துணைப்பாடம் இந்திய வனமகன் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒரு தீவுல காடே இருக்காது, ஒரு மரங்கள் கூட இருக்காது, ஒரு நிழலுக்கு கூட ஒண்ணுமே இருக்காது. சோ அதனால அந்த தீவுல வந்து ஒரு காட்டை வளர்க்கறதா ஜாதவ் பைன்றவரு ஒரு காட்டை வளர்க்கறதான் ஒரு கதையை அங்க வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதுல அந்த புக்ல நீங்க போய் அந்த கதையை வாசித்து பாருங்க. ரொம்ப அதாவது பேட்டி மாதிரி அவங்க கேட்டு கேட்டு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். சோ நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது மட்டும் கொடுத்திருக்கேன். நீங்க இதை மட்டும் எக்ஸாமுக்கு படிச்சா போதும். இந்திய வனமகன் லெசன்ல இருந்து இதை மட்டும் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க பார்த்தா போதும். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாதவ் பயங்க். ஜாதவ் பயங்க் அசாம் மாநிலம் ஜோர் விராட் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஜாதவ் பயங்க் பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் காட்டை வந்து உருவாக்கி இருப்பாரு. அந்த காட்டை 30 ஆண்டுகள் உழைத்து அந்த காட்டை வந்து உருவாக்கி இருப்பாரு. ஜாதவ் பயங்க் பாத்தீங்கன்னா காட்டுல மூங்கில் மரத்தை வந்து ஃபர்ஸ்ட் மூங்கில் மரத்தை தான் நட்டாரு. ஜாதவ் பயங்க் சந்தித்த வேளாண் பேராசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாதுநாத்னு சொல்லி சொல்லுவாங்க. மணற்பரப்பில் உள்ள மரங்கள் வளர ஜாதுநாத் கூறிய அறிவுரை என்னன்னு பாத்தீங்கன்னா மண்புழு சிவப்பு கட்டெரும்ப நிலத்துல விடுறதா. சோ அதுதான் மண்ணின் தன்மையை வந்து மாத்தும், அப்பதான் மரங்களும் முளைக்க ஆரம்பிக்கும்னு சொல்லி அவர் தான் ஐடியா கொடுப்பாரு. அவர் யாரு? ஜாதுநாத்ன்றவரே வேளாண் பேராசிரியர். சோ அவர் சொன்ன அறிவுரைப்படிதான் மண்புழுவையும் சிவப்பு கட்டெரும்பையும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து விட்டு மரங்கள் எல்லாம் வளர்ப்பாரு. மரங்கள் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விலங்குகளும் வர ஆரம்பிச்சிரும். கடைசியில பாத்தீங்கன்னா யானைகளும் வர ஆரம்பிச்சிரும். சோ யானைகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏன்னா ஒரு காடு முழுமை அடைவதற்கு யானைகள் வருவதுதான் காரணம்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. சோ அந்த காடுகள் பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சு நொறுக்கிரும். சோ அதை பார்த்து அவர் வருத்தப்படாம சந்தோஷம் தான் படுவாரு. சரிங்களா? சோ அதுதான் அந்த கதையா இருக்கும். சோ மொத்தமே ஒரு 6 பாயிண்ட் தான் அதுல இருக்கு. இந்த புக் பேக் பாருங்க. புக் பேக்ல பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு பாத்தீங்கன்னா இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது. எந்த ஆண்டு யாரால் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கி இருக்கும். கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் என்ற பட்டத்தை வந்து வழங்கியிருக்கும். ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் ஜாதவ் பயங்க் உருவாக்கிய காடு பற்றி அறிய வந்தார். ஜாதவ் பயங்க் காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது செய்தி வந்தது. சோ அந்த ஜிட்டு கலிட்டான்றவர் தான் வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில பாத்தீங்கன்னா செய்தி வெளியிடுவாரு. சோ மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் தான். இந்த 9 பாயிண்ட் மட்டும் நீங்க படிச்சா போதும், இந்த லெசன் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாருங்க இலக்கணம் 4 வகை குறுக்கங்கள். சோ நம்ம சார்பெழுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். சோ அதுல 4 வகை குறுக்கங்கள் பெண்டிங் இருக்குமா? சோ இந்த 4 வகை குறுக்கங்களோட நமக்கு சார்பெழுத்து முடிஞ்சிருமா? சோ 4 வகை குறுக்கங்கள் என்னென்னு பாருங்க. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சோ இந்த 4ம் சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா நமக்கு 4 வகை குறுக்கங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. சோ இலக்கணம்னா நீங்க மொட்டை மனப்பாடம் பண்ணவே கூடாது. கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காண்டி இது வருது, எதுக்காண்டி இதை கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க படிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்னாலே ஃபர்ஸ்ட் எழுத்து தான். சோ ஒவ்வொரு எழுத்துக்குமே பாத்தீங்கன்னா அதை ஒலிப்பதற்கு ஒரு கால அளவு இருக்கு சரிங்களா. அந்த கால அளவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மாத்திரைன்னு சொல்லுவோம். சோ எல்லா எழுத்துக்களுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களுமே தமக்குரிய மாத்திரை அளவுல வந்து முழுமையா வந்து ஒலிக்காது சரிங்களா. அப்படி சில எழுத்துக்கள் சில இடங்கள்ல தமக்குரிய அளவை விட கொஞ்சம் குறைவா ஒலிக்கும். சோ அந்த குறைவா ஒலிக்கிறது தான் என்ன சொல்றோம்னா குறுக்கம்னு சொல்றாங்க சரிங்களா. சோ எல்லா எழுத்துமே எல்லா இடத்துலயுமே முழுமையா ஒலிக்காது. ஏன்னா ஒரு எழுத்து நீட்டி ஒலிக்கும், ஒரு எழுத்து குறுக்கி ஒலிக்கும். சோ நீட்டி ஒலிக்கிறத நம்ம நெட்டெழுத்துன்னு பார்த்திருப்போம், குறுகி ஒலிக்கிறத குற்றெழுத்துன்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி குறுகி ஒலிக்கிறது தான் என்னன்னா குறுக்கங்கள்னு சொல்றோம் சரிங்களா. சோ இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஐகார குறுக்கம் பத்தி பாருங்க. ஐகார குறுக்கம் பாத்தீங்கன்னா சொல்லின் முதல்லையும் வரும், நடுவுலையும் வரும், கடைசியிலையும் வரும். சோ அதான் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. கை, பை, இந்த மாதிரி சிங்கிளா நெடில் எழுத்தா இருக்கணும். ஐகார குறுக்கம்னாலே நெடில் எழுத்து தான். சோ கை, பை, ஐ இந்த மாதிரி நெடில் எழுத்து ஒத்த எழுத்தா முடிஞ்சுன்னா அது எல்லாமே எத்தனை 2 மாத்திரை அளவுலதான் ஒலிக்கும். கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. இந்த மாதிரி நெடில் எழுத்து ஒத்த எழுத்தா ஒத்த வேர்டா இருக்கக்கூடிய சொற்கள்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா அது எல்லாமே 2 மாத்திரை அளவு தான். அந்த மாதிரி நெடில் எழுத்தா இருக்கக்கூடியது எல்லாமே 2 மாத்திரை அளவுதான். அதே இது அந்த ஐகார குறுக்கம்னாலே ஐதான் ஐகார குறுக்கம்னு சொல்லுவோம் கரெக்டா. சோ அது எது ஃபர்ஸ்ட்ல வருதா நடுவுல வருதா இல்ல கடைசியில வருதான்னு பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. வையம், சமையல், பறவை. இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஎன்பிசில எக்ஸாம் தான் டைரக்டா கொடுத்து கொஸ்டினா கேட்டுருவாங்க. வையம், சமையல், பறவை இந்த சொற்கள்ல முதல் இடை இறுதி ஆகிய இடங்கள்ல வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஏன்னா முதல்ல நடுவுல கடைசியில. சோ பாருங்க இவ்வாறு குறைந்து ஒலிக்கிறதா என்ன சொல்றோம்னா ஐகார குறுக்கம்னு சொல்றோம். சோ ஐகாரம் பாத்தீங்கன்னா சொல்லின் முதல்ல வரும்போது அது எப்படி இருக்கும், அதாவது வையம், வைன்றது என்னது ஐல வருதா. சோ அந்த வைன்றது சொல்லோட முதல்ல வரும்போது அதாவது இப்ப வைன்றது தனியா ஒரே ஒரு எழுத்தா வந்துச்சுன்னா அது 2 மாத்திரையா ஒலிக்கும். அது ஒரு வேர்டோட சேர்ந்து சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரையா ஒலிக்கும். அததான் அங்க கொடுத்திருப்பாங்க 1.5 மாத்திரையா ஒலிக்கும். அதே இது இடையிலையும் இறுதியிலையும் அது வரும்போது 1 மாத்திரையா ஒலிக்கும்னு சொல்றாங்க. சோ அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. சோ இப்ப வையன்றது வை மட்டும் தனியா வந்துச்சுன்னா 2 மாத்திரையா ஒலிக்கும். அது ஒரு வேர்டுல சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரையாகவும், சமையல் மைன்றது இதுல நடுவுல வருது, பறவை இதுல கடைசியில வருது, அது மாதிரி நடுவுலயும் கடைசியில வந்துச்சுன்னா 1 மாத்திரையா ஒலிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாத்திரை அளவு ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா. சோ அதுக்கு அடுத்தது பாருங்க ஔகார குறுக்கம். சோ ஔகார குறுக்கமும் ரொம்ப ஈஸியானதா இருக்கும். எப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி தனியா வரும்போது அது தனக்குரிய 2 மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்குது. அதே இது ஒரு வேர்டோட அதாவது ஔவையார், வௌவால் இந்த மாதிரி வேர்டோட வரும்போது அது தனக்குரிய 2 மாத்திரை அளவுல இருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவா ஒலிக்கும். சோ இவ்வாறு குறைந்து ஒலிப்பதுதான் என்ன சொல்றோம் ஔகார குறுக்கம்னு சொல்றோம். ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. சோ சொல்லின் அப்ப 2 மாத்திரை அளவுல ஔகார குறுக்கம்னாலே 2 மாத்திரையில இருந்து 1.5 மாத்திரையா குறைஞ்சுதான் ஒலிக்குது. ஏன்னா அது சொல்ல நடுவுல இறுதியில வந்தாதான் அதுல 1.5ல இருந்தும் குறையும். ஆனா அது முதல்ல மட்டும்தான் வர்றனால நமக்கு 1.5யோட நிப்பாட்டிடுறாங்க சரிங்களா. சோ அதுக்கடுத்து மகர குறுக்கம். மகர குறுக்கம்னா என்னன்னு பாருங்க. மா சம்பந்தமா வர்றதுதான் மகர குறுக்கம். சோ எக்ஸாம்பிள் அம்மா, பாடம் படித்தான். இந்த சொற்கள்ல பாருங்க மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அம்மா, பாடம் படித்தான், அந்த மான்றது முழுமையாதான் ஒலிக்குது. சோ அதே இது அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வலம் வந்தான். சோ இதுல வலம் வந்தான் கூட சொல்லுவாங்க. இம்மு வந்து சைலண்டா கூட வரும் சரிங்களா. சோ அப்படி மகர மெய் எழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து 1/4 மாத்திரை அளவா ஒலிக்குதுன்னு சொல்றாங்க சரிங்களா. ஏற்கனவே இது அரை மாத்திரை தான். சோ இன்னும் சைலண்டா வர்றதுனால 1/4 மாத்திரையா ஒலிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த 1/4 மாத்திரைன்றது ரொம்ப முக்கியம். சோ இந்த மகர குறுக்கம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எங்க எப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வகர அதாவது வாக்கு அப்புறம் மா வந்துச்சுன்னா உங்களுக்கு அரை மாத்திரையா இருந்து 1/4 மாத்திரையா குறையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் போலும்
போன், மருளும், மருளும் என்னும் சொல்லை மருண் என்று செயல் ஓசைக்காக சீர்மைக்காக பயன்படுத்துறாங்க. சோ இந்த மாதிரி போலுன்றத போன், மருளும்ன்றத மரும். சோ இந்த எக்ஸாம்பிளையும் பார்த்து வச்சுக்கோங்க. சோ இப்படி வந்தாலும் அது என்னது கால் மாத்திரைன்றதா ஞாபகம் வச்சுக்கணும். செயலில் ஓசை சீர்மைக்காக இந்த சொற்கள் எல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. இந்த சொற்களானது மகரமையானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் சொல்லி சொல்றாங்க. சோ மகர குறுக்கம் 2 எக்ஸாம்பிள். மகர அதாவது வாக்கப்புறம் வந்த மா வந்துச்சுன்னா கால்லா குறையுது. இன்னு சோ இந்த மாதிரி போலும்ன்றது போன்மு, மருளும்ன்றது மருண்மு வந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்தாலும் காலா குறையுன்றது. இந்த 2 எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க. 2 எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் பாருங்க. ஆயுத குறுக்கம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது அந்த அக்குன்ற அந்த 3 எழுத்து வர்றதுனால, அந்த 3 புள்ளி வச்சு அக்குன்ற எழுத்து வர்றதுனால நம்ம ஈஸியா வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம். இதான் வந்து ஆயுத குறுக்கம்னு. எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்கு அரைமாத்திரை அளவில் ஒலிக்கிறது. சோ இது வந்து உங்களுக்கு அரைமாத்திரை. சோ அது எப்படி கால் மாத்திரை ஆகுதுன்னா முள் பிளஸ் தீது. சோ இது வந்து பிரித்தெழுத்துகளை கூட கேட்கலாம். முக்தி இதுன்னு சொல்லிட்டு மாறும். இல்லு கூட்டல் தீ எப்படி மாறுது? அக்கா மாறுது. சரிங்களா? அக்கு டீயா மாறுது. சோ இந்த ரெண்டும் எப்படி மாறுது? அக்தி தான் மாறுது. முள் கூட்டல் தீது முக்திது, கல் கூட்டல் தீது கக்ரீதுன்னு சொல்லிட்டு மாறுது. சோ இந்த மாதிரி மாறும்போது இது அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா மாறுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ இப்படி மாறினா இது ஆயுத குறுக்கம்னு சொல்லி சொல்றாங்க. சோ 4 குறுக்கங்கள் தான். 4 குறுக்கங்களும் கான்செப்ட் புரிஞ்சு படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அடுத்து புக் பேக் பாருங்க. புக் பேக் வந்து பாத்தீங்கன்னா நான் அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஸ்டினை கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். டைரக்டா உங்களுக்கு அந்த மொழித்திறன் பயிற்சிக்கு வந்து போயிருப்பேன். சரிங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேட்கை என்னும் சொல்லி ஐகார குறுக்கம் மாத்திரை அளவு கேட்டிருப்பாங்க. வேட்கைன்றது கடைசியில கை வந்திருக்கு. சோ அப்ப அது என்னது ஒரு மாத்திரையா வரும். சோ இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே அதுலயே பார்த்துட்டோம். கான்செப்ட் புரிஞ்சனால அதை திருப்பி நான் கொடுக்கல. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, பால் எத்தனை வகைப்படும்? பால் பாத்தீங்கன்னா 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சோ இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா 5 வகைப்படும் சொல்லி சொல்லிருப்பாங்க. சோ இந்த பால் எங்கெங்க உயர்ந்த நிலை எப்படி வரும், அக்ரிநிலை எப்படி வரும்னு பாருங்க. உயர்ந்த நிலை ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், எடுத்துக்காட்டு மாணவன் செல்வன். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால், எடுத்துக்காட்டு ஆதினி மாணவி. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பதுக்கு என்னது பலர்பால் பெரு, எடுத்துக்காட்டு மாணவர்கள் மக்கள். சோ இதான் எக்ஸாம்பிளா ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அக்ரிணை பாத்தீங்கன்னா ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால், எடுத்துக்காட்டு கை பசு. ஒன்றன் பாலுக்கு எடுத்துக்காட்டு என்னது கை பசு. ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது என்னது பலவின் பால் சொல்லுவாங்க. பலவின் பால் என்னது மண்புழுக்கள், பசுக்கள். சோ இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். சோ அடுத்து பாருங்க, இங்கிட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா எதிர்பால் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. மகளிர், ஆடவர், பெண்ணுனா என்னது ஆண், சிறுவன்னா சிறுமி, அரசன்னா அரசி, மாணவன்னா மாணவி, தோழினா தோழன். சோ இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ அதுக்கடுத்து பாருங்க, கலைச்சொல் அறிவும். கலைச்சொல் அறிவும். தீவுனா என்னன்னா இஸ்லாண்ட், இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்குகள்னா வைல்ட் அனிமல்ஸ், வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், உவமைனா பேரபிள், காடுனா ஜங்கிள், வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. சோ மொத்தம் 8 தான். இந்த 8 மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ இதோட நமக்கு இயல் 2 முடியல. இயல் 2ல திருக்குறளும் கொடுத்திருப்பாங்க. சோ அதனாலதான் நமக்கு 12 பேஜஸா வந்து மாறி இருக்கும். சோ திருக்குறளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாடலும் அதோட பொருளும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சோ பாடல் பாருங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து, அழுக்காறு இல்லாத இயல்பு. சோ இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் பொறுத்த அளவுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு இடையில ஏதாவது டேஸ் விட்டுட்டு அந்த இதை கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்ல அந்த பொருள்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். ஒருவன் ஒழுக்க நெறியாக கொண்டு வாழக்கூடியது எதுன்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 2வது திருக்குறள். அவ்விய நெஞ்சந்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். சோ இதோட அர்த்தம் என்னன்னு பாருங்க. பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும்
சான்றோரால் ஆராயப்படும் சொல்லி சொல்றாங்க. சான்றோரால் எது ஆராயப்படும் சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? சோ அதுக்கடுத்து புறங்கூறாமைன்ற அதிகாரத்துல இருந்து கொடுத்திருப்பாங்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறமே பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவருக்கு நேரா நீ எவ்வளவு கடுமையான சொல்ல வேணாலும் அவர் மூஞ்சிக்கு மேல சொல்லு, அவர் இல்லாதப்ப நீங்க புறம் கூறக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த 4வது திருக்குறள் பாருங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வுல துன்பம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அருளுடைமைன்ற அதிகாரத்துல இருந்து உங்களுக்கு 2 குறள் கொடுத்திருக்காங்க பாருங்க. அருட்செல்வம் செல்வத்துள் எல்லாம் பொருள் செல்வம் பூரியார் தந்து மூல. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம் சொல்லி சொல்றாங்க. செல்வங்களுள் சிறந்த செல்வம் எது? அருள் செல்வம். பொருள் செல்வம் இழிந்தவரிடத்தும் உள்ளது. பொருள் செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த 6வது பாருங்க. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை எண்ணி பார்த்தல் வேண்டும் சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமை உடையவரோட நம்ம முன்னாடி நம்ம அஞ்சி நிற்கும் நிலைமையை எண்ணி பார்த்தா நம்மளை விட மெலிந்தவரை நம்ம கொடுமைப்படுத்த மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு வாய்மை என்ற அதிகாரத்துல 3 குறள் கொடுத்திருக்காங்க பாருங்க. 7வது குறள் பாருங்க. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். அதாவது வாய்மை எனப்படுவது என்னது? மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் தான் என்னது? வாய்மை என்று சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து தன்னெஞ்ச அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினா அவர் நெஞ்சமே அவரை வருத்தும் துன்புறுத்தும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 9வது குறள் பாருங்க. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் என்ன சொல்றாங்க? உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர்னு சொல்லி சொல்றாங்க. உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் தான் உலகத்துல இருக்க அனைத்து உள்ளங்களிடமும் இருப்ப அனைத்து உலகத்துல உள்ள அனைத்து மனசுகள்லயுமே இடம்பெறுவாருன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இறைமாட்சின்ற அதிகாரத்துல 10வது குறள் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயற்றலும் ஈட்டலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயல்கள்னு சொல்லி சொல்றாங்க. சிறந்த அரசின் செயல்கள் என்ன? பொருள் வரும் வழியை அறியணும், அந்த ஈட்டின பொருளை என்னது சேர்க்கணும், சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், காத்த பொருளை பயனுள்ள வகையில திட்டமிட்டு செலவிடுதல் தான் ஒரு நல்ல அரசோட செயலுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ இதோட நமக்கு 10 திருக்குறளும் முடிஞ்சு. சோ நம்ம இயல் 2 அடுத்து நூல்வெளி கொடுத்திருக்காங்க பாருங்க. ரொம்ப முக்கியமானது. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு சொல்லி சொல்றாங்க. சிறப்பு பெயர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் என்னது? திருக்குறள். ரொம்ப ரொம்ப முக்கியம். திரு என அடைமொழியோடு வரக்கூடியது என்னது? திருக்குறள். முதல் நூல் எது? திருக்குறள். ஏன்னா திருவருட்பாவும் வரும். சோ அப்படின்றப்ப முதல் நூல்ன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் பாத்தீங்கன்னா அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பகுப்புகளை கொண்டது. இதில் அறம் பாத்தீங்கன்னா 38 அதிகாரத்தையும், பொருள் 70 அதிகாரத்தையும், இன்பத்துப்பால் 25 அதிகாரம் என மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதிகாரத்திற்கு 10 குறள்பாக்கள் வீதம் 1330 குறள்பாக்களும் இருக்காம். சோ இதற்கு முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் இந்த திருக்குறள் என்ற நூலுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து புக் பேக் பாருங்க. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுறது என்னது? வாய்மை எனப்படுவதுன்னு சொல்லி சொல்றாங்க. டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும், பொறாமை இல்லாதவன் செல்வம் தான் சான்றோர்களால் ஆராயப்படும் சொல்லி சொல்றாங்க. பொருள் செல்வம். சோ இதை எப்படி பிரிக்கலாம்? பொருள் கூட்டல் செல்வம்னு பிரிக்கலாம். யாதெனின் யாது கூட்டல் எனின், தன்னெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு தன்னெஞ்சுன்னு சொல்லி சேர்க்கலாம். தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ.
அதுக்கடுத்து பாருங்க, இது மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும், பொருள் வரும் வழிகளை அறியணும், அதுக்கடுத்து பொருள்களை சேர்க்கணும், அதுக்கடுத்து சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், அதுக்கடுத்து பாதுகாத்த பொருளை பிரித்து செலவு செய்தல். சோ இந்த நாளும் இந்த மாதிரி வரிசையா அரேஞ்ச் பண்ணணும். சோ அதெல்லாம் அப்படியே கொடுத்து கூட டிஎன்பிசில கேட்கலாம், ரொம்ப முக்கியமானது. சோ இதோட நமக்கு திருக்குறள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இயல் 2 கம்ப்ளீட்டா முடிஞ்சு. மொத்தமே பாத்தீங்கன்னா 12 பேஜஸ் தான். சோ நான் நோட்ஸ் எடுத்திருக்க மாதிரி நீங்களும் கண்டிப்பா நோட் போட்டு நோட்ஸ் எடுங்க. சோ அடுத்த வீடியோல நம்ம இயல் 3 வந்து நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது உங்களே பாலமித் என்பிசி அகாடமி.